யோசிச்சு பாருங்க மாமா, இப்படி தெருவுல கண்டவங்க முன்னாடி ஆடுறத விட்டுட்டு நாமளும் 4 காசு பணத்தோட கௌரவியா வாழ வேண்டாமா? ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கிறத விட ஏழைக்கு மனைவியா இருக்கிறதாண்டா கௌரவம். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா கமலா அவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டான், இன்னொரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருந்திருப்பான். புரிஞ்சுக்க. வறுமையை போக்குறதுக்காக பெருமையை வைக்கிறவன் நாளடா. இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திங்களை எடுத்து வண்டியில வைக்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரைக்குறிச்சி அருணாசலா நாயனை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா? இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. தூக்கி எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே, நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுருங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டே இருங்க, நான் வெளியில இருக்கிறேன். ஓஹோ, முத்தியும் தம்பியா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க? வர வேண்டியது தானே? வாங்க தம்பி வாங்க. நீங்க உட்காருங்க. இருட்டு நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணு ஆடத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா ஆடுறாப்ல. அட என்ன தம்பி, சும்மா ஒத்தியில பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்க பதம் பாக்கணும்னா பானை சோதமா பாப்பாங்க. அப்பா, அவருக்கு பயம் வந்துச்சு போல. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமைசாலி ஜெயிக்க போறான், அப்படியே தோத்தாலும் திறமைசாலிட்ட தோத்தவன்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறோன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அது போதும். என்னம்மா விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? எல்லாம் சரிதான் தம்பி, ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இது வரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சது இல்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டுற முடியுங்களா? எல்லாம் அந்த மாதிரியாத்த பண்ற வேலை. நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா அதுவே போதும். அப்ப நான் பரப்புறேங்க. என்ன ஆசீர்வாதம். என்ன தம்பி தம்பி, நீ தீர்க்காயுசா இருக்கணும்பா. நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும். நல்லது. ஐயா போயிட்டு வரங்கய்யா. நல்லதையா. ஐயா வணக்கம் ஐயா. போயிட்டு வரணும். ஐயா போயிட்டு வரேங்க. பார்த்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். ஏய், உத வாங்குவேன், டவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. அடடா, புள்ள துண்டை விட்டுட்டு போயிடுச்சா? அம்மா கமாட்சி, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடியா. இந்த துண்டை அந்த புள்ள விட்டுட்டு போயிடுச்சு, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. எப்படிப்பா உங்க கார்ல எல்லாம் போறாங்க? என்னம்மா கொல்ல பக்கமா குறுக்க வழியில ஓடினா அந்த வண்டி பிடிச்சிடலாம். அந்த வண்டி மெல்ல தான் போவோம். ஏய் ஏய் ஏய், நாயின வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே, வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது? ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே, தனித்தவளு சொல்றீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற? ஏய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்ன கமாச்சி? துண்டை விட்டுட்டு வந்துட்டியா? புடியா? ஏமா இந்த துண்டை குடுக்கறக்கா இம்புடு தூரம் ஓடியாந்த? என்னோட ஞாபகமா, அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா, உங்க ஞாபகம் வந்துடுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டு கொடுத்தேன். இந்தாயா, உங்க ஓட்ட வண்டியில ஆற நடிக்கிறாங்க. காலகாலத்துல போய் சேரு. என்னண்ணே, வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். நேரத்து பையன் அங்கே உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே, நமக்கு என்ஜின் சூடு ஆகாது, அவன் அங்கே உட்காட்டேன், நான் இது மேல உட்காந்துக்கிறேன். ஆகாதா? ஆமாமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். ஏய், ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன்.
எதுக்கு தம்பி என்னைக்கு அம்மா ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க? அம்மா அம்மா அண்ணா என்ன புக்கு எடுக்கிறீங்க? கூப்பிடுங்கண்ணே. அம்மா அம்மா இருங்க. என்ன சட்டத்தை காணா? சுப்பாண்ணே உள்ள போய் பாருங்க. போய் ஏமா அழுகுற? தங்கச்சி என்னமாச்சு? ஏன் அழுகுற? அந்த கசாப்பு கடைக்கார மாணிக்கம் இந்த பொண்ணு கரகம் எடுத்து ஆடுனா 3 கரகம் ஆடும்னு சொல்லியாவே. ஏண்டா பக்கா நடிச்சு ஆடாதா? கரகம் ஆடுறவன்னா உனக்கு அவ்வளவு தேவைமா போச்சா? டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேச? என்னடி கரகம் எல்லாமே ஆடுற? தெருவில் கரகான்னா 1000 பேர் பார்க்கத்தான் பாப்பான், 4 பேர் விசில் அடிப்பான், ஏன் ஐயோ கூட புடிச்சு எடுப்பான். என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறீ. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்கெல்லாம் பத்தினிக்குதாடா. நீ நல்ல வயிற்றுல பிறக்கல, நீ ஆட்டு சதை வித்து பொழைக்கிற. உங்க ஆத்தா அவ சதை வித்து பொழைச்சிருப்பா போல் இருக்கு. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? இப்ப நீ மரியாதைய போல உன்னையும் சேர்த்து வெட்டி கசாப்பு போட்டு மிரட்டி பொழைக்கிற பையல என்னையா கசா போடுவே? டேய் நீ ஆம்பளையா இருந்தா இதை தோடா பார்க்கலாம். யாருகிட்ட வந்து மோதும்? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வச்சிருப்ப? உங்க அம்மா மேல மட்டும் இல்லடா, உன் மேலே கை வைப்ப. இவன் உயிரோட கொடுத்தா விட மாட்டேன். வேண்டாம் எந்திரா நாய, இனிமே நாத்தை அடக்கி வச்சு பேசு. எங்க அம்மா சொன்னதுனால உன்னை உயிரோட விடுறேன். முத்தையா அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாராட்டான தவிர வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறத அடிக்காதீங்கண்ணே. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? என்ன மனுஷன்னு உன்னை சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு நான் போய் ஒரு கச்சேரி பேச. என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டா விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அளவனு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். கேட்டு வாங்க இழுக்குப்படி போகணும். போய் உட்காருங்க. வணக்கங்க. சரிமா? கண்டே இங்க ஒரு கொடுத்துருங்க. யோ என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில செலஞ்சு வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
அந்த செவப்பு சட்டை போட்டுருக்க தம்பி அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டு எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேந்தப்பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் வந்திருக்கேன். அடடே முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்கும். ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாட்சி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரியவர் உள்ள படுத்திருக்காரு. அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன்னா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? இந்த வண்டி அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. என்னங்க எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ, இது அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி, உங்க தவிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சிருமாக்கும். எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவல்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனேன், அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தூட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு. ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தேடுங்க, வர்றேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா.